பகுதி 3 வளர்த்து கொள்ள வேண்டிய 6 திறமைகள். நீங்கள் சந்திக்கவிருக்கும் நபர்களிடம் பேசும்போது அதற்கு வெகுவாக உதவும் 6 திறமைகளை இப்போது நாம் பார்க்கலாம். 1. சொற்பாலம். உரையாடலை சுமூகமாக வளர்த்துச் செல்வதற்கும், நீங்கள் அதிகமாக பேசுகின்ற சூழ்நிலையோ அல்லது உங்கள் பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கும் நபர் குறைவாக பேசுகின்ற ஒரு சூழ்நிலையோ உருவாகாமல் பார்த்துக் கொள்வதற்கும் சொற்பாலம் எனும் இத்திறமை உதவும். மிகத் திறமையாக வடிவமைக்கப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டு மிகச் சுருக்கமான ஒரு பதிலை பெறுவது போல வெறுப்பை ஏற்படுத்தும் சூழ்நிலை வேறு எதுவும் இருக்க முடியாது. இறுக்கமாக இருக்கும் நபரை அணுகும் முறை. இங்கு நாம் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். சூசன் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் விநியோகிப்பாளர். அவர் தன்னுடன் சேர்வதற்கான சாத்தியக்கூறுள்ள கணினி நிறுவனம் ஒன்றில் வேலை செய்யும் ஜேம்ஸ் என்பவரை மதிய உணவு இடைவெளியின் போது சந்திக்க சென்றார். ஜேம்ஸ் முதலில் அதிகம் பேசாத ஒரு நபராக தோற்றமளித்தார். இது சூசனுக்கு பெரும் சவாலாக இருந்தது. அவர்களது உரையாடல் இவ்வாறு சென்றது. சூசன், இந்த தொழிலுக்கு எப்படி வந்தீர்கள் ஜேம்ஸ்? எனக்கு எப்போதுமே கணினியின் மீது நாட்டம் இருந்தது. இதற்கு மேல் அதை எப்படி எடுத்துச் செல்வது என்பது சூசனுக்கு தெரிந்திருக்காததால் அவர் வேறு ஒரு பொதுவான கேள்விக்கு தாவினார். கணினி வியாபாரத்தில் உங்களை கவர்ந்த அம்சம் எது? இது எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதுதான். மீண்டும் ஜேம்ஸிடம் இருந்து வந்த சுருக்கமான பதில் அவரை பேச வைக்க வேறு பொதுவான கேள்விகளை கேட்கலாமா என்று சூசனை யோசிக்க வைத்தது. வேறொரு நல்ல கேள்வியை சூசன் கேட்டாலும் சிறிது நேரத்தில் அது ஒரு போலீஸ் கைதி குறுக்கு விசாரணையை போல் தோன்றக்கூடும் என்று சூசன் பயந்தார். இப்படிப்பட்ட சுருக்கமான பதில்களை அளிப்பவர்களை கையாள்வதற்கு சொற்பாலம் உத்தியை கையாளலாம். உரையாடல் சுமூகமாக தொடர அது வழிவகைக்கும். சக்தி வாய்ந்த சில சொற்பாலங்கள் இவை. அதாவது, உதாரணமாக, அப்புறம் நீங்க என்ன சொல்ல வருகிறீர்கள்? இந்த சொற்பாலங்களை உபயோகித்தவுடன் நீங்கள் மௌனம் சாதிக்க வேண்டும். அதிர்ஷ்டவசமாக சொற்பால உத்தியை சூசன் அறிந்திருந்தார். அவர்களது உரையாடல் இப்படி சென்றது. சூசன், இத்தொழிலுக்கு எப்படி வந்தீர்கள் ஜேம்ஸ்? எனக்கு எப்போதுமே கணினியின் மீது நாட்டம் இருந்தது. அதாவது பெரிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் நெட்வொர்க் அமைப்புகளை நிறுவுவது. அப்படியென்றால் அவர்களது வாழ்க்கையை இலகுவாக்கும் மென்பொருளை உருவாக்கி வியாபாரத்தின் ஒட்டுமொத்த திறனையும் மேம்படுத்த நான் உதவுகிறேன் என்று அர்த்தம். உதாரணமாக நேற்று கணக்கியலில் பெரும் குளறுபடிகளை கொண்டிருந்த ஒரு நிறுவனத்தில் நான் ஒரு மென்பொருளை நிறுவினேன். அவர்கள் என்னை அழைத்து, மேற்கூறப்பட்ட உதாரணத்தில் சூசன் கொஞ்சம் இறுக்கமாக இருந்த ஒரு நபரை சரளமாக பேச வைத்ததோடு அது ஒரு குறுக்கு விசாரணை போல் இல்லாமலும் இருக்குமாறும் பார்த்து கொண்டார். மேலும் சூசன் அதிகமாக பேசவில்லை. அதோடு ஜேம்ஸை பற்றிய பல உபயோகமான தகவல்களையும் பெற்றுக்கொண்டார். ஜேம்ஸ் தனதுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அது தன்னை பற்றித்தான். சொற்பாலத்தை பயன்படுத்தும் போது நீங்கள் 3 காரியங்களை செய்தாக வேண்டும். அவை: முன்னால் சாய்ந்து கொண்டு உள்ளங்கை மேற்புறமாக தெரிவது போல் விரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். கேள்விகளை கொஞ்சம் நீட்டி முழக்கி கேட்க வேண்டும். பின்னால் சாய்ந்து வாயை இருக்க மூடிக்கொள்ள வேண்டும். கையை நீட்டி பின்னால் சாய்ந்து கொண்டு, அது மாதிரி இந்த படத்துல இருக்கிற மாதிரி. உரையாடல் சுமூகமாக தொடர சொற்பாலங்களை பயன்படுத்துதல். இந்த பிக்சரில் முன்னால் சாய்ந்து உள்ளங்கையை திறந்த நிலையில் வைத்திருப்பது 2 விஷயங்களை வெளிப்படுத்துகிறது. முதலாவது, நீங்கள் ஆபத்து விளைவிக்கப் போவதில்லை என்ற செய்தியை அது வெளிப்படுத்துகிறது. இரண்டாவதாக, இப்போது பேச வேண்டியது அவரது முறை என்ற தகவலை எதிரில் இருப்பவரிடம் அது தெரிவிக்கிறது. உங்களுடைய சொற்பால சொற்றொடர்களின் கடைசி எழுத்தை நீட்டி முழக்கும் போது அது அந்த வார்த்தையை ஒரு கேள்வியாக மாற்றிவிடுகிறது. அப்படி செய்யாவிட்டால் அது வெறும் அறிக்கை போல அமைந்துவிடும். உதாரணமாக, அதன் மூலம் வியாபாரங்கள் அதிக திறனுடன் இயங்க துவங்கும். நீட்டி முழக்குது. அப்படியென்றால் மக்களின் வாழ்க்கை இலகுவாகும். அவர்களால் தங்களது வாடிக்கையாளர்களை திறம்பட கையாள முடியும். அதோடு பல வியாபாரங்களில் ஒரு நல்ல அமைப்பு முறை நிலவுவதில்லை என்பது உங்களுக்கே தெரிந்ததுதானே.
சொற்பாலத்தை உபயோகித்து முடித்தவுடன் உங்கள் வாயை இறுக்கமாக மூடிக்கொள்ள வேண்டும். சொற்பாலத்தை தொடர்ந்து சில சமயங்களில் நிலவும் மௌனத்தை உங்களுடைய அறிவாற்றலால் இட்டு நிரப்பத் தோன்றும் ஆவலை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பின்னால் சாய்ந்து உட்காரும் போது உங்கள் கைகளை முகவாயில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பின்னால் சாய்ந்து இருக்கும் வரை எதிராளி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார். உதாரணமாக, நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபர் பொருளாதார சுதந்திரம்தான் தனது முதல் முன்னுரிமை என்று கூறுவதாக வைத்துக் கொள்வார். உங்கள் உரையாடல் இப்படி இருக்கும்: உங்களுடைய முதல் முன்னுரிமை எது? பொருளாதார சுதந்திரம். நீங்கள் ஏன் அதை தேர்ந்தெடுத்தீர்கள்? நான் செய்ய விரும்பும் எல்லாவற்றையும் செய்ய தேவையான பணத்தை பெற்றிருப்பது எனக்கு முக்கியம். முன்னால் சாய்ந்து உள்ளங்கையை விரித்து, அப்படியென்றால் என் குழந்தைகளின் கல்விக்கு தேவையான நிதி மற்றும் நாங்கள் சௌகரியமாக வாழ தேவைப்படும் பணம் என்று அதற்கு அர்த்தம். முன்னால் சாய்ந்து உள்ளங்கையை விரித்து, சௌகரியமாக என்றால் நீங்கள் விடுமுறைக்கு செல்லவும் நீண்ட விடுமுறைக்கு செல்லவும், அழகான காரை ஓட்டவும், ஆசைப்படும் பொருட்களை வாங்கவும் தேவையான பணத்தை பெற்றிருப்பது என்று அர்த்தம். உதாரணமாக பயணம் செய்ய வேண்டும் என்றால் நான் மேற்கண்ட உரையாடலில் அப்படியென்றால், உதாரணமாக போன்ற சொற்பாலங்களை நீங்கள் பயன்படுத்தியது தான் நினைத்து கொண்டிருக்கும், உணர்ந்து கொண்டிருக்கும் மற்றும் நம்பிக்கை கொண்டிருக்கும் விஷயங்களை பற்றி பேச அவரை தூண்டின. ஒட்டுமொத்த உரையாடலையும் நீங்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கவில்லை. அதிகமாக பேசாத அல்லது சுருக்கமாக பேசும் நபர்களிடம் உரையாடலை தொடர இந்த சொற்பாலம் உத்தியை பயன்படுத்தும் போது அது பெரும் பலனளிக்கும். முதலாக நீங்கள் இந்த உத்தியை கையாளும் போது நீங்கள் சற்று வினோதமாக உணரக்கூடும், குறிப்பாக சமயங்களில் அதை தொடர்ந்து மௌனம் நிலவும் போது. உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் நபர் வழக்கமாக சுருக்கமான பதில்களை கொடுப்பவராக இருந்தால் அவருக்கு இந்த மௌனம் பழகி போயிருக்கும். சொற்பாலங்கள் பயன்படுத்துவதற்கு சுவாரஸ்யமாக இருக்கும் என்பதோடு உரையாடலை சுலபமாக நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கும் உங்களுக்கு சக்தி அளிக்கும். தலையசைத்து ஒப்புதல் தெரிவித்தல். 2. தலையசைத்து ஒப்புதல் தெரிவிப்பதை ஒரு சக்திமிக்க உத்தியாக பெரும்பாலான மக்கள் கருதுவதில்லை. பெரும்பாலான நாடுகளில் தலையை அசைப்பது நீங்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்வதாக ஒப்புதல் தெரிவிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு 2 உபயோகங்கள் உள்ளன. உடல் மொழி என்பது நீங்கள் உங்களுக்குள் உணர்வதை பிரதிபலிக்கும் ஒன்று. நீங்கள் நேர்மறையாக உணர்ந்தால் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே தலையை தானாக அசைப்பீர்கள். அதேபோல வேண்டுமென்றே நீங்கள் தலையை அசைத்தால் நேர்மறையாக உணர்வீர்கள். அதாவது நேர்மறையான உணர்ச்சிகள் தலையை அசைக்க வழிவகுக்கும், அதற்கு நேரெதிரானதும் உண்மை. நீங்கள் தலையை அசைத்தால் நேர்மறை உணர்ச்சிகள் உருவாகும். அதோடு தலையசைப்பு ஒரு தொற்றுநோய் போன்றது. நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது நான் என் தலையை அசைத்தால் நீங்கள் நான் கூறுவதை ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ, கண்டிப்பாக உங்களுடைய தலையை அசைப்பீர்கள். ஒப்புதலையும் கூட்டுறவையும் பெறுவதற்கு இது ஒரு மிகச்சிறந்த கருவி. கீழ்கண்ட கேள்விகளை தலையசைப்புடன் நிறைவு செய்யுங்கள். அப்படித்தானே? நீங்களும்? அது உண்மைதானே? அது நியாயம்தான். பேசுபவரும் கேட்பவரும் தங்கள் தலைகளை அசைக்கும் போது கேட்பவர் நேர்மறை உணர்ச்சிகளை அனுபவிக்கின்றார். அதனால் நேர்மறையான விளைவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு அதிகரிக்கிறது. தலையசைக்கும் திறமையை எளிதாக கற்றுக்கொள்ளலாம். பயிற்சி செய்தால் 1 வாரத்திற்குள் அதில் தேறிவிடலாம். தலையசைத்தலின் 2வது உபயோகம், அது உரையாடலை சுமூகமாக தொடர உதவுகிறது. உங்கள் கேள்விக்கு உங்கள் எதிராளி பதிலளிக்கும் போது நீங்கள் தலையாட்டுங்கள். அவர் பேசி முடித்தவுடன் தொடர்ந்து 5 முறை, 1 நொடிக்கு 1 முறை என்ற கணக்கில் தலையை ஆட்டுங்கள். பெரும்பாலான சமயங்களில் நீங்கள் 4 முறை தலையை ஆட்டி முடிக்கும் முன்பாகவே அவர் தன் பேச்சை தொடர்ந்திருப்பார். அதன் மூலம் மேலும் அதிகமான தகவல்களை அவர் உங்களுக்கு அளிப்பார். நீங்கள் பின்னால் சாய்ந்து உங்கள் கைகளை உங்கள் முகவாயில் வைத்துக்கொண்டு உட்கார்ந்திருக்கும் வரை நீங்கள் பேச வேண்டிய தேவையே இருக்காது. இப்படி செய்வதால் நீங்கள் ஒரு குறுக்கு விசாரணை செய்யும் நபர் போல காட்சியளிக்க மாட்டீர்கள். அவர்
பேசுவதை கேட்கும்போது நீங்கள் உங்கள் கையை உங்கள் நாடியில் வருடிக் கொண்டிருங்கள். இது போன்ற பாவனைகள் அடுத்தவர் நீண்ட நேரம் தொடர்ந்து பேச ஊக்கமளிப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தாடையை வருடிக் கொண்டு கவனிக்கும் பிக்சர் படம் இங்க இருக்கு. நாடியை வருடுதல் ஆண், நாடியை வருடுதல் பெண். அடுத்து 3 சொற்சிக்கனம். அடுத்தவர் பேசும்போது சிக்கனமான சொற்களை பயன்படுத்தி அவர் தொடர்ந்து பேசுவதை ஊக்குவியுங்கள். அதில் சில அப்படியா, ஓஹோ, உண்மையாகவா, பிறகு, இப்படிப்பட்ட சிக்கன சொற்கள் எதிராளி பொதுவாக வெளிப்படுத்தும் தகவல்களை இரட்டிப்பாக்குகிறது. தலையசைப்பு, சிக்கன சொற்கள், சொற்பாலங்கள் ஆகிய உத்திகள் இணைந்து கொள்ளும் போது அது உங்களது விளக்கு உரையை எங்கோ எடுத்துச் சென்றுவிடும். கண்களை திறம்பட உபயோகித்தல். நேருக்கு நேர் கருத்து பரிமாற்றம் நடக்கும்போது உங்கள் மூளைக்கு தகவல்கள் 87% கண்கள் வழியாகவும் 21% காதுகள் வழியாகவும் மீதி 4% பிற புலன்களின் வழியாகவும் தெரிவிக்கப்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது எத்தனை % கிளியரா தெரியல. உதாரணமாக, நீங்கள் உங்கள் விளக்கு உரையை காட்சி வடிவத்தில் ஒரு வரைபடம் மூலமாக ஒருவருக்கு விளக்குவதாக வைத்துக் கொள்வோம். நீங்கள் கூறும் விஷயம் அவர் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியோடு நேரடியாக தொடர்பில்லாத முறையில் அமைந்திருந்தால் நீங்கள் கூற வருகின்ற விஷயத்தில் 9%க்கும் குறைவாகவே அவர் உள்வாங்கிக் கொள்வார். அவர் ஒரு வீட்டின் வரைபடத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது நீங்கள் பயணம் பற்றி பேசிக் கொண்டிருந்தால் அவர் உங்களது கதையை பின்பற்றாமல் போகக்கூடும். நீங்கள் காட்டும் படமும் உங்கள் பேச்சும் ஒத்திருக்கும் போது அவர் உங்களை பார்க்காமல் நீங்கள் காட்டிக் கொண்டிருக்கும் படத்தை பார்த்தால் நீங்கள் கூறுவதில் உள்ள கருத்துக்களில் 25 முதல் 30% வரை மட்டுமே உள்வாங்கிக் கொள்வார். நீங்கள் விவரிப்பது அடுத்தவரை முழுமையாக சென்றடைய வேண்டுமானால் உங்கள் கையில் ஒரு பேனாவை வைத்துக் கொண்டு படத்தை காட்டும் போது அதை உங்கள் பேனாவால் சுட்டிக்காட்டி அதை பற்றியே பேசினால் அவரது கவனம் சிதறாமல் இருக்கும். அடுத்து உங்கள் பேனாவை கையில் எடுத்து உங்கள் கண்களுக்கும் அவரது கண்களுக்கும் நடுவில் கண்மட்ட உயரத்தில் பிடித்துக் கொண்டு தலையை ஆட்டிக்கொண்டே பேசுங்கள். பேனாவின் மேற்புறம் வழியாக அவரது கண்களை பார்த்து பேசுங்கள். இப்போது அவர் தனது தலையை உயர்த்தி உங்கள் கண்களை பார்த்து கொண்டிருப்பார். அதோடு நீங்கள் கூறுவதை காது கொடுத்து கவனமாக இந்த படம். ஸோ ஒரு பென் வச்சு பாயிண்ட் பண்ணி அந்த படத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 2 பேரோட பார்வையும் அந்த பர்டிகுலர் இடத்தை காட்டும். கண் தொடர்பு விட்டு போகாமல் இருக்க பேனாவை பயன்படுத்துதல். வேற எங்கேயோ கவனிக்காம நம்ம கண்ணை பார்த்து கவனிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு பேனாவை 2 கண்ணுக்கும் நடுவில் வச்சு பேசும்போது இது எதிராளி நம்ம கண்ணு பார்த்து பேச சான்ஸ் அதிகம். ஓகேவா? இங்கதான் அது சொன்ன மாதிரி. நீங்கள் கூறுவதை காது கொடுத்து அவர் கவனமாக கேட்டுக்கொண்டிருப்பார். அப்போது உங்களது மறு கையின் உள்ளங்கையை மேற்புறமாக இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். 5 பிரதிபலித்தல், மிரரிங். இரு நபர்களின் மனங்கள் மிகச்சரியாக பொருந்தி இருக்கும்போது ஒரே மாதிரியான பாவனைகள் மற்றும் உடல் அசைவுகளை வெளிக்காட்டுவதில் அவர்களது உடலும் ஐக்கியப்பட்டிருக்கும். தோழமையை உருவாக்கிக் கொள்வதற்கும் முரண்பாட்டை களைந்து கொள்வதற்கும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்நடத்தை நானும் உங்களைப் போலத்தான் இருக்கிறேன், நீங்கள் கூறுவதை அப்படியே ஆமோதிக்கிறேன் என்று வார்த்தைகளின்றி தெரிவிக்கிறது. நாம் நம் கருவில் இருக்கும் போதே துவங்கிவிடுவதால் நமக்கு மிகவும் இயல்பாக வருகிறது. இதன் விளைவாக நாம் யாருடன் தோழமை உணர்வு கொண்டு இருக்கிறோமோ அவர்களை உள்ளுணர்வு ரீதியாக அப்படியே பிரதிபலிக்கிறோம். நன்றாக ஒத்துப்போகும் நபர்கள் இப்படி செயல்படுவதை கூட்டங்களில் நீங்கள் பார்த்திருக்கலாம். பலகாலம் சேர்ந்து வாழ்பவர்களை கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தோற்றமளிப்பது ஏன் என்பது இதற்கு இதுதான் காரணம். கீழே உள்ள படத்தில் ஒருவரை ஒருவர் அப்படியே பிரதிபலிக்கின்றார்.
ஒரே மாதிரியான உடை, ஒரே மாதிரியாக நிற்கும் நிலை, கையில் பானத்தை பிடித்திருக்கும் பாவனை எல்லாம் அச்சசலாக ஒரே மாதிரியாக இருப்பதை நீங்கள் காணலாம். அவர்களுடைய தோழமை உணர்வு நீடிக்கும் வரை இத்தகைய பிரதிபலிப்பு நீடிக்கும். தோழமை உணர்வு ஏற்பட்டுள்ளதை பிரதிபலிப்பு காட்டுகிறது. கால் ஒரே மாதிரி, கை ஒரே மாதிரி, நின்னுக்கு இருக்கிற தோரணை ஒரே மாதிரி. மிரரிங், பிரதிபலிப்பு. பிரதிபலிப்பு அடுத்தவர்கள் பதற்றமின்றி இருக்க உதவும். தோழமையான உணர்வை உருவாக்குவதற்கு இது ஒரு சிறந்த கருவி. ஒத்துப்போகும் இருவருடைய கண்துடிப்பு, மூக்கு வீங்குதல், புருவங்கள் மேலேறுதல் போன்றவை ஒரே மாதிரியாக இருப்பதை வீடியோ காட்சிகளின் ஆய்வு நிரூபிக்கிறது. இது மிகவும் குறிப்பிடத்தக்கது. ஏனெனில் இப்படிப்பட்ட நுண்ணிய அசைவுகளை வேண்டுமென்றே பிரதிபலிப்பது இயலாத காரியம். பிரதிபலிப்பதன் மூலம் மிக விரைவாக தோழமை உணர்வை ஏற்படுத்திவிடலாம். புதிய நபர்களை பார்க்கும்போது அவர்கள் உட்கார்ந்திருக்கும் நிலை, அவர்களது பாவனை, அங்க அசைவுகள், குரலின் தொனி ஆகியவற்றை அப்படியே பிரதிபலித்து பாருங்கள். விரைவில் தங்களுக்கு பிடித்த ஏதோ ஒரு விஷயம் உங்களிடம் இருப்பதாக அவர்கள் உணரத் துவங்குவர். நீங்கள் பழகுவதற்கு இலகுவானவர் என்று அவர்கள் உங்களை வர்ணிக்க துவங்குவர். ஏனெனில் அவர்கள் உங்களிடம் தங்களை பார்க்கின்றனர். இவனு கையை மேல வச்சிருக்கான், இவனு கையை மேல வச்சிருக்கான், இதே மாதிரி கையை வச்சிருக்கான், இதே மாதிரி கையை வச்சிருக்கான். பிரதிபலிப்பின் மூலம் தோழமை உணர்வை உருவாக்குதல். ஓர் எச்சரிக்கை: ஒரு புதிய சந்திப்பின் போது எடுத்த உடனேயே பிரதிபலிப்பை துவங்கிவிடாதீர்கள். உடல் மொழி குறித்து இப்போது எண்ணற்ற மக்களுக்கு தெரியும் என்பதால் சிறிது பொறுத்திருந்து பார்த்த பின் பிரதிபலிப்பை தொடங்குவது சாலச் சிறந்தது. உணர்வுகளை வெளிக்காட்டுவதை பொறுத்தவரை ஆண்களுடைய மூளையும் பெண்களுடைய மூளையும் வெவ்வேறு விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. பெண்கள் முகபாவனைகளை அதிகமாகவும் ஆண்கள் உடல் அசைவுகளை அதிகமாகவும் பயன்படுத்துகின்றனர். பொதுவாக பேசிக்கொண்டிருப்பவர்களின் உணர்ச்சி வெளிப்பாடுகளை பெண்களின் முகம் பிரதிபலிக்கும். பேசிக் கொண்டிருப்பவரின் குரல் தொனி, உடல் மொழி ஆகியவற்றை உள்வாங்கிக் கொண்டு அதற்கு ஏற்ற முகபாவங்களை அவர்கள் வெளிப்படுத்துகின்றனர். பெண்களின் கவனத்தை கவர்ந்து தாங்கள் பேசுவதை அவர்கள் கேட்குமாறு செய்ய ஆண்கள் செய்ய வேண்டியது இதுதான். ஆண்கள் பெண்களின் முகபாவங்களை அப்படியே பிரதிபலிக்க வேண்டும், அவ்வளவுதான். ஒரு பெண்ணின் முகபாவத்தை ஒரு ஆண் பிரதிபலிக்கும் போது அவன் அதிக அறிவார்ந்தவன், சுவாரஸ்யமானவன், கவர்ச்சிகரமானவன் என்று அவர் வர்ணிப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பரிணாம வளர்ச்சியின் துவக்க காலத்தில் இருந்தே தாக்குதலை முறியடிக்கும் விதமாக பொதுவிடங்களில் தங்களது உணர்ச்சிகளை வெளிக்காட்டுவதை ஆண்கள் மறைத்து வருவதால் பெரும்பாலான ஆண்கள் பிறர் பேசுவதை கேட்கும்போது கற்சிலையைப் போல நிற்கின்றனர். ஆனால் உணர்ச்சிகளை ஆண்கள் வெளிக்காட்டாமல் இருப்பதில் அவர்களுக்கு ஒரு அனுகூலம் இருக்கிறது. சூழ்நிலையை அவர் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் உணர்வு அவர்களுக்கு ஏற்படுகின்றது. ஆண்கள் தங்கள் உணர்ச்சிகளை வெளியே காட்டுவதில்லையே தவிர அவர்களுக்கும் உணர்ச்சிகள் நிச்சயமாக இருக்கிறது. பெண்கள் அளவுக்கு ஆண்களும் வலுவான உணர்ச்சிகளை உணர்வதாக மூளை ஸ்கேன்கள் நிரூபிக்கின்றன. ஆண்களை பிரதிபலிக்க வேண்டுமென்றால் பொதுவாக அவர்கள் தங்கள் மனப்போக்குகளை வெளிப்படுத்துவதற்கு முகபாவத்திற்கு பதிலாக உடல் மொழியை பயன்படுத்துகின்றனர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பாவனையற்ற முகத்தை பிரதிபலிப்பது பெரும்பாலான பெண்களுக்கு மிகவும் கடினமான காரியமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் முகபாவங்களை குறைத்துக் கொண்டு உடல் மொழியை பிரதிபலிக்க வேண்டும். ஆண்கள் இப்படி உணரக்கூடும் என்று ஊகித்து பிரதிபலிக்காமல் இருப்பது நல்லது. உங்கள் ஊகம் தவறாக போகும் பட்சத்தில் உங்கள் பிரதிபலிப்பு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். தீவிர கவனம் கொண்டிருக்கும் முகத்தோற்றத்துடன் தங்கள் பேச்சை கேட்கும் பெண்கள் புத்திசாலிகள் என்றும் விஷயம் அறிந்தவர்கள் என்றும் சாமர்த்தியசாலிகள் என்றும் ஆண்கள் கருதுகின்றனர். அடுத்தவரின் வேகத்திற்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளுதல். பிரதிபலிப்பின் போது பேச்சின் வேகம், குரலின் ஏற்ற இறக்கம் மற்றும் தொனி ஆகியவையும் ஒத்திசைவாக அமைகின்றன. இது அடுத்தவரின் வேகத்திற்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளுதல் என்று அழைக்கப்படுகிறது. இரு நபர்கள் ஒரே குரலில் பாடுவதற்கு ஒப்பானது இது.
சமயங்களில் பேசுபவர் தன் விரல்களால் தாளம் போடும்போது கேட்டுக்கொண்டிருப்பவர் அதற்கு ஏற்றாற்போல் தலையாட்டுவதை நீங்கள் கவனித்திருக்கலாம். உறவு வளரும்போது ஒருவர் அடுத்தவரின் நடத்தை இப்படி இருக்கும் என்று சரியாக கணித்து அதற்கு ஏற்ப நடந்து கொள்வதால் உடல் மொழியை பிரதிபலிப்பது குறைந்து விடுகிறது. அப்போது அவருடன் தோழமையான உணர்வை வளர்த்துக் கொள்வதற்கு அவரது வேகத்திற்கு ஏற்ப அனுசரணையை நடந்து கொள்வது முக்கிய இடத்தை பிடித்துக் கொள்கிறது. அடுத்தவர் பேசுகின்ற வேகத்தை விட அதிகமான வேகத்தில் ஒருபோதும் பேசாதீர்கள். அப்படி பேசும்போது அது தாங்கள் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துவது போல் தாங்கள் உணர்வதாக பலர் கூறுகின்றனர். ஒருவரது மூளை கிரகித்துக் கொள்ளும் வேகத்தையே அவரது பேச்சு பிரதிபலிக்கிறது. அதனால் அடுத்தவர் பேசும் வேகத்தை ஒத்த வேகத்திலோ அல்லது அதைவிட குறைந்த வேகத்திலோ பேசுங்கள். தொலைபேசியில் பேசும்போது இவ்வாறு நடந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஏனெனில் அப்போது குரல் மட்டுமே ஒரே ஊடகமாக இருக்கிறது. இதற்கு பயிற்சி தேவை.